இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ அது கூடவே ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ அதுக்கு வதங்குறதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக வந்து கடல, 2 பல் பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட்டு அது கூட சேர்த்திட்டு ஒரு கப் இல்லைனா வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு குருமா வந்து ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.